பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீத புத்தகம் 118 சங்கீதம் 17 வாசிக்கும் பொழுது பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நம்பிக்கையின் வெளிப்பாடு, ஓவர் கான்ஃபிடன்ட். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது கடவுளால் காப்பாற்றப்பட்ட நபர் கர்த்தருடைய செய்கைகளை, கர்த்தருடைய அற்புதங்களை விவரிக்கிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் முதிர் வயது வரை கனி கொடுப்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் தேவனுக்காக பற்றி எறிந்து தேவனுக்காக ஆரோக்கியமாய் வாழ்வது தேவ சித்தமாக இருக்கிறது. எனவே பக்தன் சொல்லும் பொழுது, நான் சாவாமல் பிழைத்திருப்பேன், அதாவது சாவதில்லை, நான் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். கிறிஸ்துவுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குமானால் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு ஒரு ஜீவன் இருக்குமானால் நமக்கும் ஒரு ஜீவன் இருக்கிறது. எனவே சங்கீத புத்தகம் அழகாக இந்த வார்த்தையை சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த நாளில அற்ப மரணத்தை நீங்கள் பார்ப்பதில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு சொல்லி இருந்தால் அதை செய்யாமல் அல்லது செய்து முடிக்காமல் நீங்கள் பரலோக வாழ்வுக்குள் நுழைவதில்லை. எனவே பல பரிசுத்தவான்கள் பல நேரம் சாவின் விளிம்பிலே போராடினார்கள், சாவிலே போராடினார்கள், ஆனால் நிச்சயமாக வெற்றி பெற்றதை பார்க்கிறோம். இந்த நாளில நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்துக்குள் சிக்கி இருக்கலாம். கடன் பிரச்சனை என்கிற ஒரு சாவு பிடித்து விடுமோ, அல்லது போராட்டங்கள் ஏதோ ஒரு காரியங்களில ஸ்தோத்திரம் சாவு என்னை பிடித்து விடுமோ என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த நாளில் ஜீவனை குறித்து உங்களோடு பேசுகிறேன். நீங்கள் சாவதில்லை, நீங்கள் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பீர்கள். பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பார்க்கிறோம். தானியேல் புத்தகத்தில் பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது கூட நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். எரிகின்ற அக்கினி சூளை, ஒரு பக்கம் ராஜாவின் கோபம், ஒரு பக்கம் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளை. ஆனாலும் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் அப்படின்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை அவர் விடுவிக்காவிட்டாலும் ஆமா, நீர் நிறுத்தின அந்த பொற்சலையை நாங்கள் வணங்குவதில்லை. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் பிசாசு சில காரியங்களில் சூழ்நிலையை கொண்டு வந்து உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எனவே போராட்டங்கள், பிரச்சனைகள், இதை குறித்து அருமையான சகோதரனே சகோதரியை சோர்ந்து போக வேண்டாம். மறுபடியும் இந்த நாளில் உங்களுக்குள் ஜீவன் உண்டாவதாக, ஜீவன் பற்றி பிடிப்பதாக. எனவே பல பரிசுத்தவான்கள், ஆமா, பவுல் சொல்லும்பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, நான் அனுதினமும் சாகிறேன். ஆமா, ஐ எம் டெய்லி டெட். நான் அனுதினமும் சாகிறேன். எதுக்காக? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்படியாவது அறிவிக்க வேண்டும். அவர் சொல்லும் பொழுது, எருசலேமிலிருந்து இல்லிரிக்கும் தீவு வரை, எருசலேமிலிருந்து அந்த யூரோப் வரைக்கும், அந்த இடம் வரைக்கும் நான் சுவிசேஷத்தை சொல்வதற்காக அனுதினமும் பிரயாசப்படுகிறேன். ஆமா, இன்னொரு சொல்லும் பொழுது, எபேசிலே துஷ்ட மிருகங்களால் பாதிக்கப்பட்டேன். இந்த இடத்துல சொல்லும் பொழுது எபேசில பல கஷ்டங்களை பட்டார். எபேசில தீராலே பெரியவள் என்று சொல்லி பவுல் தாக்கப்பட்டார். எனவே அவர் சொல்லும் பொழுது, மனித முறைமையின்படி சொல்லுகிறேன், என்ன சொல்ற அப்படின்னா, எபேசில பல மிருகங்களால் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லுவேன். அப்ப பார்க்கும்போது பல சூழ்நிலையில் நடுவில் பரிசுத்தவான்கள் டிராவல் பண்ணினார்கள். ஆனாலும் பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றினார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் பிரதர் அண்ட் சிஸ்டர், அன்பு சகோதரே சகோதரியே, ஒருவேளை என் வாழ்வு முடிந்து விடும் அல்லது எனக்கு எண்டு கார்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருந்தால், உங்கள் சிந்தனையை ஜீவனுக்குரிய சிந்தனையாக மாறுவதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்த விசேஷம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11 சொல்லும் பொழுது, மரணம் நேருகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயித்தார்கள், இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயித்தார்கள். ஆமா, பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெற்று எங்க போக வேண்டும் என்றால், எகிப்திலிருந்து கானானை நோக்கி போக வேண்டும். அப்பொழுது முதலாவது பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது, முதலாவது பஸ்கா அனுசரிக்கப்படுகிறது. கடைசி பஸ்கா தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் இஸ்ரவேல் இன்றைக்கும் பஸ்காவை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கிறிஸ்துவின் அந்த வருகையை நம்பவில்லை, கிறிஸ்துவின் ரட்சிப்பை நம்பவில்லை. அது போகட்டும். இங்கு சொல்லும் பொழுது, முதலாவது அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே போகும்பொழுது முதல் பஸ்காவை அனுசரித்தார்கள், ஆசரித்தார்கள். அப்ப அந்த பஸ்கா, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசும் பொழுது, அவர்கள் கதவுகளில் பூசும் பொழுது, சங்கார தூதனுக்கு தப்பி
தப்பி பிழைத்தார்கள். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது எகிப்தில் தலைச்சான் பிள்ளைகள் மரணம் அடைந்தது. ஆனால் கிறிஸ்துக்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டிருந்த இஸ்ரவேலுக்குள் ஒரு மரணமும் இல்லை. இந்த நாளில் பார்க்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் இந்த நாளும் பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் இந்த நாளும் ஜீவனோடு இருக்கிறது. எனவே அந்த ரத்தம் உங்களை பாதுகாக்க, உங்கள் ஊழியத்தை பாதுகாக்க, உங்கள் குடும்பத்தாரை பாதுகாக்க, உங்கள் பிசினஸை பாதுகாக்க அந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. இங்கே சொல்லும் பொழுது மரணம் நேரப்போகிறது, ஆனாலும் அதை தப்புவித்தார். எது நான் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக தப்புவித்தார்கள். அதை வாசிக்கிறேன். மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனம் எழுதப்பட்ட வார்த்தை. சாட்சியின் வசனம் என்றால் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் ரேமா கொடுத்திருக்கலாம். ஸ்தோத்திரம். எனவே மனோவா சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய தூதனை பார்த்த பிறகு, ஐயோ நான் தூதனை பார்த்தேன், நாங்கள் அவ்வளவுதான், நான் செத்து போவேன் சொல்லும்போது நீங்கள் சாவதில்லை என்று ஒரு வார்த்தை வருகிறது. இந்த நாள் இந்த வார்த்தை யாருக்கோ போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் சாவதில்லை, உங்கள் வியாதியிலிருந்து என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள். ஆமா, எசேக்கியா ராஜா சம்பவத்தை பார்க்கும் பொழுது உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ மதிக்கப் போகிறீர்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக. ஆனால் அதே தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியா ஜெபிக்கும் பொழுது எசேக்கியா ஜெபிக்கிறார். இப்பொழுது பாதி முற்றத்தை தாண்டவில்லை. அரண்மனைக்கு வந்து ஏசியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ மதிக்க போகிறீ, செட்டில்மெண்ட் பண்ணிடும். உன் பிள்ளைக்கு யாருக்கு ராஜா பதவி, யாருக்கு அந்தந்த அந்த சொத்து பட்டியல் இல்லை செட்டில்மெண்ட் பண்ணிடும் சொல்லும் பொழுது இவர் பார்க்கும்போது சுவர்புறமாய் இருந்து கொண்டு அழுகிறார். தேவனை நோக்கி கதரும் பொழுது மறுபடியும் தீர்க்கதரிசனமான வார்த்தை மாற்றப்படுகிறது. இந்த காலை வேளையில் உங்களை குறித்ததான ஒரு வேளை மனசுடைய கணிப்பு ஒரு மாதிரியா இருக்கலாம், அல்லது உங்களை குறித்ததான கணிப்பு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக தேவ சமூகத்தில் மறுபடியுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, மறுபடியுமாய் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உமக்காய் பற்றி எறிய விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எனவே நீங்கள் சாவதில்லை, உங்களுக்குள்ளே ஜீவ வாசனை, நித்திய ஜீவ வாசனை இந்த காலை வேளையிலே புறப்பட்டு போவதாக அதில் சொல்லும் பொழுது மரணம் நேரிடுதாக இருந்தாலும், ஆமா இப்ப சொல்லும் பொழுது எசேக்கியாவுக்கு வார்த்தை சொல்கிறது. ஆனால் எசேக்கியா அழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது மறுபடியும் ஆண்டவர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறத பார்க்கிறோம். இப்பொழுது தீர்க்கதரிசனமான வார்த்தையை, யெகோவாவின் வார்த்தையை யெகோவாவே மாற்றுகிறார். இந்த நாளில் யெகோவாவின் வார்த்தை உங்கள் மேல் இருக்கலாம். அந்த வார்த்தை ஒருவேளை பல தீர்க்கதரிசனம் மூலமாக எச்சரிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம். நீங்கள் மறுபடியும் மனம் திரும்பும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அருமையான சகோதரா சகோதரி, நீ சாவதில்லை, மறுபடியுமாய் உங்களுடைய வேர் துளிர் விட்டு எழுமும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லும் பொழுது மரணம் வரப்போகிறது. வெளிப்படுத்துதல பார்க்கிறோம், மரணம் வரப்போகிறது. ஆனால் சாட்சியின் வசனத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பிசாசை ஜெயித்தார்கள். இந்த காலை வேளையில இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுடைய பிரயாணங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அது ஜெயமுள்ளதாக இருக்கிறது. எனவே நிச்சயமாய் நீங்கள் ஜெயிக்க முடியும். மரணத்தை ஜெயிக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதில் சொல்லும் பொழுது கொலைசீர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ல் சொல்லும் பொழுது, கொலைசீர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ல் வாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள். எப்போ மரித்தோம்னா ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது மரித்தோம். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நம் ஜீவன் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. எனவே உங்கள் ஜீவன் இப்போ எங்கே இருக்குன்னா இயேசுக்குள்ளாக சேஃப்டி பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமாம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் ஜீவன் மறைந்திருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை யாரும் கொலை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து தாமாகவே என்ன செய்தார்? சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதனால் அநேகர் சொல்லுவாங்க, ஆமாம் 3 ஆணியை பிடுங்கி கொண்டு அவர் கீழே இறங்கி வர முடியலை, அவர் எங்களை ரட்சிக்க போகிறாரா என்று அநேகர் அன்றைக்கும் சொன்னார், இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் வார்த்தை சொல்கிறது, அவர் தாமே பிதாவின் கரங்களிலே தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் தான் அப்போ ஒப்பு கொடுத்தார். ஆமாம், அந்த ஆவியை திரும்ப பெறுவதற்கு அவர் தான் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் கவனிக்க வேண்டும், உங்கள் ஜீவன் தேவனுக்குள்ளாக பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே மெடிக்கல் ரிப்போர்ட் வேறு விதமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கலாம், வியாதியின் படுக்கையில் படுமோசமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது நிச்சயமாக அந்த ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னா தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அதனால கொலைசீர் 3ஆம் அதிகாரம் 3ல் சொல்லும் பொழுது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள்,
உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடைய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவருடைய மகிமையிலே அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்போ ஜீவன் இயேசுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. இப்போ இயேசு வெளிப்படும் பொழுது சூப்பர்ல கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் நானும் வெளிப்படுவோம் என்று பைபிள் சொல்லுது. இப்போ நம்மை வெளிப்பட விடாதபடி பல காரியங்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் காலம் வரும் பிரியமானவர்களே, வேலை வரும் பொழுது வேலை வரும் பொழுது நிச்சயமாக வெளிப்பட பண்ண போகிறார். இந்த நாளில் என்னுடைய ஆசீர்வாதம் வெளிப்படவில்லை, என்னுடைய சுதந்திரம் வெளிப்படவில்லை, என் நன்மையில் வெளிப்படவில்லை என்று ஒருவேளை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை நிச்சயமாய் வெளிப்படும். இயேசு சொன்னாரே, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையை எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலக மக்களுடைய வேலை எப்பொழுதும் எவரடி ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் இவரோ பிதாவின் வாக்குத்தத்தை சொல்லி, பிதா என்ன சொல்றாரோ, பிதா எப்போ போக சொல்றாரோ, பிதா எப்போ புறப்பட சொல்லுகிறாரோ அப்பொழுதுதான் புறப்பட்டார். ஆமென். எனவே இந்த நாளில் உங்கள் வேலை வரும். எனவே ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கியிருங்கள் என்று பேதுரு நமக்கு குறித்து சொன்னாரே. எனவே இந்த நாள் ஏற்ற காலம் வரும். ஏற்ற காலம் ஒன்று வரும். இந்த காலத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். ஒரு வசனத்தை வாசித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10 சொல்லும் பொழுது, யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்க விரும்புகிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அது அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பட வேண்டும், அந்த ப்ரோக்ராம் முழுமையாக்கப்பட வேண்டும், அதுக்காகத்தான் வந்தார். ஆமென். அது எந்த ஜீவன் என்றால் நமக்குள்ள கூடிய ஜீவன். இந்த ஜீவன் முழுமையாக வேண்டும் என்று இயேசு தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். நீங்கள் சாவதில்லை, சாவாமல் கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க முடியும். சூப்பர்ல ஆமென். நீ சாவாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச முடியும். எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு இந்த உலகத்தின் காரியங்கள் சேதப்படுத்துகிறது, இந்த உலகத்தின் காரியங்கள் அழிக்க நினைக்கிறது, இந்த உலகத்தின் காரியங்கள் கொல்ல நினைக்கிறது. ஆனால் இயேசு சொல்லும் பொழுது, நானோ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கேன், அவரோ நம்முடைய ஜீவன் பரிபூர்ணப்பட வந்திருக்கிறார். முதலாவது மனிதனாகிய ஆதாம், முதல் மனிதன் ஆதாம் தேவனை விட்டு பிரியும் பொழுது அந்த இடத்துல ஆவிக்குரிய மரணம் நடக்கிறது பிரியமானவர்களே. தேவனை விட்டு பிரியும் பொழுது முதலாவது ஆவிக்குரிய மரணம் நடக்கிறது. அதுக்கப்புறம் தான் சரீரப்பிரமான மரணம் 930ஆம் ஆண்டு நடக்கிறது. முதல் மரணம் தேவனை விட்டு பிரித்தவர்கள் முதல் மரணம் ஆவிக்குரிய மரணம். இரண்டாவது மரணம் சரீரப்பிரமாணம் ஒரு மரணம் உண்டாகிறது. அதுக்கப்புறம் தான் நித்திய மரணம். நித்திய மரணம். இப்போ 3 மரணத்தை உலக மக்கள்கள் தேவனை அற்றவர்கள் சந்திக்கிறார்கள். இப்போ தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை மறுபடியும் மனம் திரும்பும் பொழுது ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். மறுபடியும் தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு உண்டாகிறது. இப்பொழுது அந்த மரணம் இல்லை, இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகிறது. அதுக்கப்புறம் ஆதாம் செய்த அந்த பாவத்தினால் சரீரப்பிரமான மரணம், எல்லாரும் மரணம் அடைந்தான் ஆக வேண்டும், அது வழி இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நித்திய மரணம் இல்லை, அதற்கு பதிலாக நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ உலக மக்கள்கள் 3 விதமான மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் சரீரப்பிரமான மரணத்தை சந்தித்தாலும் அவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக எழுந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே. எனவே வார்த்தை வசனம் சொல்கிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மறித்து போய் கிடக்குது என்று நினைத்துக் கொண்டிருக்கீங்களோ, கர்த்தர் மறுபடியும் எழுப்ப முடியும். ஆமென். பொருளாதாரத்தை எழுப்பி நிப்பாட்ட முடியும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எனவே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலை தப்புவிக்கும். உடன் பிறந்தோர் தப்புவிப்பார்கள், அல்லது உறவுகள் தப்புவிக்கும் என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் தான் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த முடிவிலே தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ராஜாவின் கோபத்துக்கு நம்ம சின்ன ஆள் கோபப்பட்டாவே பயந்து பல பொருத்தனையை விட்டு விடுகிறோம். சிலருடைய கோபத்தை பார்க்கும் பொழுது வேதத்தை வாசிப்பதை நிறுத்தி விடுகிறோம். சிலருடைய கோபத்தை பார்க்கும் பொழுது திருச்சபை போவதை நிறுத்தி விடுகிறோம். ஆனால் இவர்கள் உயிரை கூட துறக்க ஆயத்தமாக இருந்தார்கள். ராஜாவின் கோபம் என்னடா, ராஜாவுடைய அப்ப வந்தவிட பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தார்கள். இப்பொழுது 7 மடங்கு அந்த அக்கினி சூளை டெவலப்மெண்ட் ஆகுது. 7 மடங்கு பற்றி எரியுது. ஏன்னா ராஜாவுடைய கோபம் பற்றி எரிய இப்பொழுது அக்கினி 7 மடங்காக
சூடாக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தப்புவித்தார். இப்பொழுது தேவகுமாரனுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர் அந்த அக்கினி சொல்லி அவளோடு உலாவினார். அக்கினி மனம் கூட அவர்களுடைய ஷர்ட்டில் வரல, அக்கினி மனம் கூட அவருடைய முடியில் வரல, முடி கருகலை. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தில் அற்புதமாக அவன் உள்ளே போட்டவர்கள் மடிந்து போனார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். இராணுவத்தில் தைரியசாலிகள், இராணுவத்தில் திடசாலிகள் உள்ளே போட்டார்கள். ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இவர்களோ எழுந்திருந்தார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சூப்பர்ல. இந்த நாளில் உங்களை எதெல்லாம் காலிவன் நினைச்சிச்சோம், உங்களை எதெல்லாம் ஓய பண்ண நினைச்சிச்சோ, அந்த காரியத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் உங்களை எழுந்து நிற்க செய்கிறார். எனவே நீங்கள் ரதங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டிட்டு போகட்டும். குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டிட்டு போகட்டும். அவருடைய செல்வம் பிராஸ்பரிட்டிக்கு காரியங்களுக்கு மேன்மை பாராட்டிட்டு போகட்டும். ஆனாலும் நீங்கள் ஆராதிக்கிற ஆபிரகாமின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்காமே போக மாட்டார். நீங்கள் ஆராதிக்க தேவன் உங்களை விடுவிக்காமல் போக மாட்டார். எனவே நீங்கள் சாவதில்லை. மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீ மருத்துவமனையிலே சாவதில்லை. கர்த்தர் உனக்கு தீர்க்காயுசை தந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை மூலமாய் உங்களுடைய ஆவியை கர்த்தர் திடப்படுத்துகிறார். நீங்கள் சாவாமல் பழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பீர்கள். வெளியே வந்துட்டு கர்த்தர் என்னை குணமாக்கினார். எப்படிப்பட்ட அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? ரிப்போர்ட் வேறு விதமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தர் எங்களை விசேஷித்தமாக என்னை குணமாக்கினார் என்று சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.